பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 20வது வசனம். மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை நான் கவனிக்கும்போது தேவன் வெளிப்படையான செயல்களை மட்டும் அல்ல, நம்முடைய இருதயத்தின் நிலையை பார்க்கிறார். இன்றைக்கு அநேக நேரத்தில் மனிதர்கள் வெளியே நல்லவர்களாய் தோன்றலாம், ஆனால் தேவன் நம்முடைய மனதில் இருக்கும் எண்ணங்களையும் நோக்கங்களையும் அவர் அறிந்திருக்கிறாருங்க. இந்த வசனம் 2 வகையான மனநிலைகளை காட்டுகிறது. ஒன்று கெட்ட மனம், 2 நேர்மையான மனம். நம்முடைய இருதயத்தில் பொய், பொறாமை, தந்திரமாக செயல்படுகிற காரியம், 2 நினைவுள்ள மனம் இருக்குன்னா இது தேவனுக்கு அருவருப்பு பாருங்க. அப்போ தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? உண்மையை, நேர்மையை, தூய எண்ணங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருக்க விரும்பினால் வெளிப்புற வாழ்க்கையை மட்டுமல்ல, நம்முடைய உள்ளார்ந்த மனிதனையும் சுத்தமாய் வைத்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் இதை நம்ம கவனிக்கணும். பாருங்கள், நீங்கள் யோசித்து பாருங்களேன், உங்கள் எண்ணங்கள் தேவனுக்கு பிரியமானவைகளாக இருக்கிறதா? நீதிமொழிகள் 16:17 தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமமான பாதை. நம் நடைகளை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறானாம். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நடைகளை நாம் காக்கும்போது நம்முடைய ஆத்துமா காக்கப்படுகிறது. 2வது பாருங்க, நீதிமொழிகள் 15:8 துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவருடைய ஜெபம் அவருக்கு பிரியம். உங்களுடைய மனசு நல்லா இருந்தால் தான் உங்கள் ஜெபமே கேட்கப்படும். நல்ல எண்ணங்கள் உடையதாக இருந்தால் தான் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். பாருங்கள், இருதயத்தில் பொறாமையை வச்சுட்டு, எரிச்சலை வச்சுட்டு நீங்கள் ஜெபித்தீங்க அப்படின்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 12:22 வாசிக்கும்போது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். கர்த்தர் உண்மையாய் நடக்கிறவர்களை கர்த்தர் பார்க்கிறார். அல்ல வேளையில் கர்த்தருக்கு பிரியமானவனா, கர்த்தருக்கு ஒரு பிரியமான காரியத்தை செய்யும்போது நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஆண்டவர் துணை நிற்பதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் ஜெபம் கேட்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்பா. என் வாழ்க்கையில் இருக்கிற உமக்கு பிரியமில்லாத காரியத்தை என்னை விட்டு எடுத்து போடும். இந்த நாளில் உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமான காரியத்தை பேச என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.